காமராஜர் ஒரு ஊழல்வாதி. 1954 இருந்து 1963, அதாவது 54 இருந்து 63 வரைக்கும், அதாவது இந்த 9 ஆண்டு கால காமராஜர் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாடு உச்சகட்டமான கடனை வாங்குதான். தமிழ்நாட்டை கடன் சுமையில காமராஜர் அவர்கள் தள்ளிட்டு போயிட்டாராம். ஆக்சுவலா இதை யார் சொல்றானா, முக்தார்னு அழைக்கப்படக்கூடிய திமுகவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர். ஆக்சுவலா நம்ம ஊர்ல நம்மளை சுத்தி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்லோவா ஒரு ஊசி ஏத்திட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர், சோறு போட்டவர், படிக்க வச்சவர் என இருக்கக்கூடிய இந்த பிராண்டை காமராஜர் அவர்களுடைய அந்த பேரை உடைக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிராண்ட் இமேஜை உடைச்சிட்டு ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி அவர்களுடைய பிராண்ட் இமேஜை உயர்த்தணும்னு பண மூட்டைகளை டிஎம்கேயோட ஹெட் ஆபீஸான அறிவாலயத்திலிருந்து வீசா, அதாவது பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா முக்தார் ஐயா, கருணாநிதியும் காமராஜரும் ஒன்னாயா? சில டிக்ஷனரிலையும் பிரவுசர்லையும் ஊழல், அதாவது கரப்ஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா கருணாநிதினு வருதியா? அவர் ஆட்சி பண்ண அந்த 9 ஆண்டுகள்ல 12,000 பிளஸ் 6,000, அதாவது 18,000 ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் திறந்து வச்சாரு. வறுமையின் காரணத்தினால பசி, அந்த வறுமையை போக்குறதுக்காக வீட்டுல இருந்து பிள்ளைங்க வெளில வேலைக்கு போகுது. அந்த பசியை நான் போக்குறேன்னு பிள்ளைங்களை எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வச்சு மதியம் உணவு வழங்கி எல்லாரையும் படிக்க வச்சாரு. ஊர், அதாவது சொசைட்டியை டெவலப் பண்ணணுமா, அப்போ விவசாயத்தை டெவலப் பண்ணணும். ஈரோட்ல பவானி அணை, தேனியில வைகை அணை, பாலக்காடு, அதாவது தமிழ்நாடு பார்டர்ல பரம்பிக்குளம் அணை, கிருஷ்ணகிரி அணை, திருவண்ணாமலையில சாத்தூர் அணை, அரணியார் அணை, மணிமுத்தார் அணை, அமராவதி அணை, நெய்யார் அணை என எக்கச்சக்கமா கட்டி தள்ளுறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏசியாலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம். எதுக்கு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணியை கொண்டு போறதுக்காக, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக 1966 கட்டினாரு. கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு விரிசல் கூட கிடையாது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட்னு திருச்சியில பெல் இண்டஸ்ட்ரி, நெய்வேலி கார்பரேஷன், என்எல்சி, அது மட்டுமா ஐசிஎஃப் ரயில்வே கோச்சஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி, ஊட்டியில ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், மணலியில ஆயில் ரிஃபைனரி. இது மட்டும் கிடையாது, வெறும் ட்ரைலர் தான். அவர் பண்ணதெல்லாம் இன்னும் எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் அடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வைங்களேன், உங்க டப்பா, உங்க டிராவிடியன் டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். எப்படியோ இருந்த தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெவலப்மெண்ட் பண்ணி உனக்கு சோறு போட்டு படிக்க வச்சு உன வாழ்வாதாரத்தை உயர்த்தி நல்ல துணிமணிகளை ஒடுக்க வச்சு உன அழகு பார்த்து சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆக்குனா, ஆஃப்டர் ஆல் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணலாமாயா? சி, கேவலம். காமராஜர் அவருடைய செருப்புக்கு இல்ல, அவர் துப்புற எச்சிக்கு நீ எல்லாம் சமமாவையா? நீ வீடியோல பேசுறது பூரா ஆபாசம். இல்ல இன்னொரு அஜாண்டா என்னன்னா, எதை திணிக்க பாக்குறாங்கன்னா, காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதாவது நாடார் சமுதாயத்துக்கான ஆளா. என்னடே நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அந்த ஆளு போட்ட படிப்பறிவு என்கிற பிச்சையா? உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க, பெரியார் படிக்க வச்சாருன்னு. நான் ஏதாவது சொல்லிட போறேன். இதே மாதிரி தான் எல்லாருக்குமான ஆகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்த முத்துராமலிங்க தேவரை பேசி பேசி ஒரு சமுதாய தலைவராக சுருக்குனாங்க. எல்லாருக்குமான ஒரு சமமான சட்டத்தை எழுதின அம்பேத்கரை சுருக்கிட்டாங்க. எல்லாருக்குமான மக்களுக்காக போராட்டின ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனை சுருக்கிட்டாங்க. எப்படி சுருக்குனாங்க? எல்லா மக்களுக்கான தலைவர்களா கிடையாது, ஜாதிய தலைவர்களா. ஒரு போஸ்ட்ல ரேண்டமா ஒரு கமெண்ட்ல படிச்சேன், அழகா வர்ணிச்சு போட்டிருந்தாங்க. அதாவது காமராஜரோட மனித கழிவுக்கு கூட இந்த முக்தார் சமமாக மாட்டாருன்னு. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அந்த காலகட்டத்தில் முரசொலியில கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்களை எரும தோல்காரனும் கருப்பரனும் சித்தரிச்சு அசிங்கப்படுத்தினவங்க தானயா நீங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கழகத்திலிருந்து திருச்சி சிவா அவர்கள், அவர் ஏசி ரூம்ல தான் படுப்பாரு, அவருக்கு தோல் பிரச்சனை, அவருக்கு அரிப்பு பிரச்சனை. இப்ப யாரையா? நம்ம முக்தாரையா. தேர்தல் வந்துச்சுன்னா காமராஜரை தூக்கி பிடிக்கிறதும், அவரோட போட்டோ போடுறதும், அவரோட ஆட்சியை நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதும், தேர்தல் போயிருச்சுன்னா காமராஜர் அவர்களை கொச்சப்படுத்துறது தானே உங்களோட வழக்கம். அதாவது கழகத்தோட வழக்கம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவே இப்படிதான் என்று சொல்லியும் அதன் வழி வந்த முக்தார் அவர்களுடைய அருமை பெருமைகளையும் பாராட்டி அதன் தோல் உரித்த காமராஜர் அவருடைய புகழ் பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.